எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் கேரளா ஸ்டைலில் அவியல் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு முருங்கைக்காயை ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அது கூடவே 2 கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. கேரட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸும் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறியெல்லாம் சேர்த்ததுமே இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு காய்கறியை வேக வைங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காய்கறி நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணமோ அதே ஷேப்பில் இருக்குது. காயுமே நல்லா வெந்திருக்கு, குழையவும் இல்லை. அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரை வாழைக்காயை நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. காய் நல்லாவே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 கையளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தாலே போதுங்க. நல்ல மைய அரைச்சிட வேணாம். நாம் கடைசியாக சேர்த்துன வாழைக்காயுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலாசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுமே கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. கரண்டியை வச்சு மேலாப்பில் கிளறி விடுங்க. ரொம்ப நல்லா கிளறி விடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி காய் வெந்துருச்சு. நீங்கள் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா காய் நல்லாவே குழஞ்சிரும். அதனால தான் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கும் போதே இந்த ஸ்டேஜில் அவியலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண இல்லைங்களா, அதோட பச்சை வாசனைலாம் போனதுமே கடைசியாக நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக 2 கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக நல்ல கெட்டி தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நான் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கெட்டி தயிர் ஆட் பண்ணதுமே நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா சுட சுட சாப்பாட்டில் இந்த அவியலை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வர ஓணம் ஸ்பெஷலுக்கு கண்டிப்பாக இந்த அவியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு மசிச்சே காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.